ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தற்குறி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஒரு மேடையில். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கொலை வழக்கு, பழைய வழக்கை குறித்தும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு. இது வந்து இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பாஜக ஒரு இணக்கமாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை எடப்பாடி ஸ்டார்ட் பண்ணார். எப்படி வந்து 2020 காலகட்டத்தில் திமுக வந்து எடப்பாடி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டை இப்போ திமுக மீது அதிமுக வைக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அதிமுக பாஜக இடையே ஒரு மோதல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எடப்பாடி ஒரு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைவர், நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவரை போய் தற்குறின்னு அண்ணாமலை சொல்கிறது, இன்னொரு பக்கம் அவருடைய கொலை வழக்கெல்லாம் எடுத்து பேசுறது. இப்போ இந்த விஷயத்துக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்து வர தொடங்கி இருக்குது. இந்த விவகாரத்தை எப்படி தொடர் பார்க்குறீங்க? சீமான் கூட அது சரியில்லை, அப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க தமிழிசை சவுந்தரராஜனே அநாகரிகமாக பேசக்கூடாது, தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கோம். அண்ணாமலை வந்து அ லண்டன் போறாரு. 3 மாத காலம் படிக்கிறார்ன்னு நெனைக்கிறேன். அந்த என்னைக்கு இந்த போறாரு? என்னைக்கு போறாரு போறாருன்னு 28 சொல்லிட்டு இல்ல, இல்ல. கிளம்பிட்டாரு. நாளைக்கு நாளான்னைக்கு ஃப்ளைட் அவருக்கு. இன்றைக்கு இன்றைக்கு வந்து அவருடைய இல்லத்தில் ஈசிஆர்லயா ஈசிஆர்லயா பாலவாக்கத்திலேயே இருக்கு அவருடைய இல்லம். அங்க ம். இப்ப மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு ஓ. இருக்குன்னா, இவரு போனா ஆன்லைன்ல எப்படி வந்து கட்சிய நடத்துறது? அந்த ம். மாரி சில யோசனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு அணிகளா விவசாய அணி, அவங்களும் ஏதோ வச்சிருக்காங்க போல இருக்கு. ஊடக அணி அவங்க வச்சிருக்காங்க. அந்த அணிகளோட இப்போ கலந்தாலோசனை நடந்துட்டு இருக்கு. ஆ அவர் வந்து இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மேடையில அமித்ஷா கிட்ட பேசும்போது, அமித்ஷா வந்து அத அலட்சியமா, கோவமா பேசுற மாதிரி, அதெல்லாம் காட்சிகள்லாம் வந்தது. இவங்க வந்து மீண்டும் தமிழ்நாட்டினுடைய த தலைவராக மாறுவதற்கு இவங்க முயற்சி பண்றாங்க. தமிழிசை ம். சவுந்தரராஜன். அதனுடைய காரணமாக கூட அண்ணாமலைய அப்பப்போ அப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை பேசியது தவறு தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க சொல்ற மாரி எடப்பாடி வந்து அவருக்கென்று தொடர்ச்சியான வெற்றிகள் அவங்களுக்கு இருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலயும் முதல் 3 அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள்ல அல்லது 5 அடுத்த கட்ட தலைவர்கள்ல அவர் நீண்ட காலமாக இருக்கிறாரு. ஸ்டார் ம். கேண்டிடேட் இப்படி பலவும் இருக்கு அவருக்கு. மக்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இல்ல. அதிமுகவுல அவர் ஒரு செல்வாக்கான தலைவர். இன்றைக்கு பிஜேபி வந்து ஒரு கூட்டணி பேரம் பேசணும். ஒரு கூட்டணிக்கு வலை வீசணும் அப்டின்னா, எடப்பாடி கிட்ட தான் பேசி ஆகணும். வேற வழி இல்ல. ஓபிஎஸ் கிட்ட ம். கட்சி இல்ல. தினகரன் கிட்ட கட்சி இல்ல. அப்டிங்கும்போது இவர்ட்ட தான் பேசி ஆகணும். அப்போ ம். அவர போய் நீங்க அலட்சியமா பேசுறதுங்கிறத தலைமையே கூட அனுமதிக்காது. நீங்க வந்து நாளைக்கு அமித்ஷாவே இது குறித்து கருத்து சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல இவங்கள அண்ணாமலைய வந்து அவங்க தலைமை வந்து கண்டிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்றைக்கு ம். அவர் போகிற அந்த கேப்ப கூட நாம வேற யாராவது மாற்ற முடியுமா? அப்படிங்கிற யோசனை தலைமைக்கு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழிசைய பொறுத்தவரைக்கும் குமரி அனந்தன் பொண்ணுங்கிறது அவங்களுக்கு கூடுதலான பலம். அதனால தான் இவங்களுக்கு கட்சியில பொறுப்பு வரைக்கும் குடுத்தாங்க. தலைமை ஆமா. வரைக்கும் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு மதிப்பான, செல்வாக்கான ஒரு இடம் இருக்கிறதுனால, அதன் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. இன்னைக்கு கூடுதலா அவங்க 2 மாநிலத்தில ஆளுநரா இருந்து வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்க என்ன என்ன கேடர்ல வைப்பீங்க இங்க? அந்த பிரச்சனை ம். வந்து ம். மத்திய தலைமைக்கு இருக்கு. நீங்க சும்மா அவங்கள உப்பு சப்பா வைக்க முடியாது. இல்லன்னா வேற ஏதாவது பதவி குடுக்கணும் அவங்களுக்கு. ஏதாவது ம். வேற ஒரு ஆளுநராவது அவங்க அறிவிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஆளுநர் ரவியவாவது எடுத்துட்டு அந்த இடத்துக்கு ம். இவங்கள கொண்டு வரணும். எதையாவது ஒண்ணு பண்ணா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. திமுகல கூட போய் ம். அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு அது ஒண்ணும் பெரிய பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்லயும், திமுகலயும் அவங்க குடும்பம்லாம் அப்படித்தானே இருக்கு. அது இல்லாம ஆமா. அவங்க ஏன்னா இப்போ கோட்ரஸ்ல தகைசால் தமிழர் விருது வேற குடுத்துருக்காங்களே. வேற குடுத்திருக்கிறாங்க. நீ ஒழுங்கா அவங்கள கவனிக்கலன்னா, அடுத்து அவங்க வேற இந்த வேற வேற ஒரு செல்வாக்கான கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவோட அவங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியான நட்பு உண்டு. அவங்க அடிக்கடி ம். சொல்லுவாங்க. இந்த கோட்ரஸ்ல நம்ம மாளிகை அது என்ன விருந்தினர் மாளிகை இருக்குல்ல, அங்க தான் வந்து அவங்க சின்ன வயசுல வளர்ந்தாங்க.
இப்ப கூட ம். சொல்லியிருக்காங்க பாருங்க. பொதுச் செயலாளரோட நாங்க வந்து மண்ணுல விளையாடிட்டு இருக்கும்போது அவர் பெரிய தலைவர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதனால அவங்க ஒரு அடிய போடுறாங்க தமிழ்நாட்டு தலைவர் ஆறதுக்கு. அண்ணாமலை இது மாரி ம். அநாகரிகமா பேசிட்டே இருந்தா, கட்சிக்குள்ள இருந்து அவருக்கான எதிர்ப்புகள் வரும். இப்ப குஷ்பு ஒரு போட்டிக்கு வந்திருக்காங்க. இங்க ம். தேசிய தேசிய உறுப்பினர் அந்த மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவிய துறந்துட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பதவி குடுத்தாகணும். இந்த மாரி போட்டிகள் இருக்கு. ஆனா பொதுவாவே அண்ணாமலையுடைய அரசியல் அநாகரிக அரசியல் தான். நாம் தமிழர் ம். சீமானுக்கும், அண்ணாமலைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. வித்தியாசம் இல்ல. ஆமா. அவரு ரொம்ப வெளிப்படையா அத செய்யக்கூடியவர். சீமான் வந்து கொஞ்சம் மறைமுகமா செய்யக்கூடியவர். அப்படிதான் பார்க்கணும். ம். ரொம்ப ரொம்ப இழிவான அரசியல அதுதான் அரசியல்னு கூவி கூவி விக்கிறவரு அண்ணாமலை. அது வந்து ம். இந்த போலீஸ் திமிரு அவர் இன்னும் போலீஸ்ன்னே நெனச்சுட்டு போலீஸ் திமிருன்றாரு. இவரு ம். அறவேக்காடுங்கிறத பல நேரத்துல நிரூபிச்சுட்டாரு. இவரு ஐபிஎஸ் படிச்சதே வந்து நாட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க. பலரும் வந்து இவரு ம். உண்மையிலே ஐபிஎஸ் படிச்சு தான் ஆனாரா? அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இவரு இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் அறவேக்காடு இவருதான் முதல்ல. அவரு தான் வந்து ம். எடப்பாடிய சொல்றாரு. இந்த திமுகவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து அதுல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். என்ன ம். என்ன கருதுறாங்கன்னா, மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதன் மூலமா, இந்த ஆட்சிய வந்து நடத்துறதுக்கு, தடையில்லாம நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதுதான் இந்த ரிவர்ஸ்க்கு ஒரு காரணம். இப்போ ஒரு ம். பக்கம் ஆளுநரை எதிர்க்கிறதா காட்டிக்கிட்டாலும், ஆளுநர் மாளிகை விருந்துல பங்கேற்றது, அதற்கு பின் ராஜ்நாத் சிங் வந்தது, அதற்கு நடுவுல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த ம். இப்ப நம்ம ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில எதுவுமே அறிவிக்கப்படல. அறிவிக்கப்படாத போது அடுத்த ஆண்டு வரைக்கும் இந்த ஆட்சியை நடத்துறதுல சிக்கல் இருக்கு. இப்ப அடுத்தடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவதில சிக்கல் இருக்கு. ம். திட்டங்களே செயல்படுத்தாத நிலைமையில, இவங்களுக்கான வருவாய் பாதிக்கப்படும். அப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து அவங்க வந்து வேலை செய்றதுல அவங்க சுணக்கம் ஏற்படும். இத வந்து சமாளிக்க முடியாம தான், இவங்க வந்து மத்திய அரசோட அரசுங்கிற இடத்துல இருந்து நாங்க இணக்கமா இருக்கோம். அப்படின்னு இன்னைக்கு ம். ஒரு புதுசா ஆரம்பிக்கிறாங்க. அந்த இணக்கத்துக்கு ஒரு ஒரு கதை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதானியினுடைய அ பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்காங்க. 40 விதமான தொழில்கள்ல இங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ம். அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத வந்து சரியா கொண்டு போணும். அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பரந்தூர் விமான நிலையமே உங்களுக்கு உண்டு. இது வந்து ம். ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல் தானே தவிர, பொலிட்டிக்கலி இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலி ம். பிஜேபியோடு திமுக வந்து காம்ப்ரமைஸ் ஆறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில சில இப்ப முருகனுக்கு மாநாடு எடுத்தாங்க. அதுல வந்து விசிக்கு இன்னைக்கு அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமா. நேத்தெல்லாம் முத்தரசன் ரவிக்குமார் எம்பி வந்து பெரிய அளவுல ஒரு லெட்டரே எழுதியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்தும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆமா. ஆவி மயமாக்கக்கூடாது. அரசு சார்பில் நடத்தக்கூடாது. என்ன சிக்கல் வருதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 2 துறை ஒரு மிக மோசமான துறையாக இயங்குது. அதுல ஒண்ணு பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்னொன்று சேகர் பாபு. இவங்க வந்து த அதாவது ஒரு பக்கம் நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கென்று கல்விக் கொள்கை தயாரிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இன்னும் அது என்ன என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. அதுல இருந்து ஜவஹர் நேசன் வெளியில வந்துட்டாரு. ஜவஹர் நேசன் வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையில என்னென்ன இருக்கோ அத வந்து தமிழ் படுத்தி இவங்க வெளியிடுறாங்க. இதுல ஒண்ணும் ம். வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட பார்லிமென்ட்ல பலரும் பேசும்போது, கனிமொழி உள்ளிட்ட பலரும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இதுல இருக்கிற நல்ல சரத்துகள எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற பல நல்ல விஷயங்கள எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவன் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பாடப்புத்தகத்துல சேர்க்கிறது இல்ல. இந்திய அளவிலான வரலாற்றை கொண்டு வரான். இன்னும் காவி சார்ந்த விஷயங்கள கொண்டு வரான். வள்ளலாரை முதற்கொண்டு, வள்ளுவரை முதற்கொண்டு அவன் வேற ஒன்றாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் தீவிரமாக இவங்க எதிர்க்கிறது இல்ல. இவங்க ஒரு சமரச போக்கோடு இந்த கல்வித்துறையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடந்து கொண்டிருக்கிறார். சாதி பிரச்சனைய ம். கூட அவர் ஒழுங்கா கையாளல. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். அப்படின்னு ஒரு மேம்போக்கா அத பார்க்கிறாரு. நீங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம். ஆனா அ சாதி பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறத ஒத்துக்கணும்ல. அண்ணன் ம். தம்பின்னு ம். வாய் வார்த்தையில ம். சொல்லிக்கிறீங்க. உண்மையிலே அப்படி இல்லல்லங்க. ஆனா அதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அதே மாரி இவரு வந்து அறநிலைத்துறைய கவனிக்க சொன்னா, இவரு வந்து தமிழ்நாட்டை ஆன்மீக பூமியா மாத்திருவாரோங்கிற அளவுக்கு போறாரு. அ வ அதாவது அங்க இருக்க கோமாதா இத வந்து இங்கேயும் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு.
இங்க வந்து ம். கோசாலைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இவர் பண்ணி குடுக்குறாரு. அந்த ம். மாரி முழுக்க ஒரு இந்து அதாவது அறநிலைத்துறை என்பது அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறது தான். கோயில் சொத்துக்களை நிர்வகிப்பதும், அதுல முறைகேடுகள் வராமல் இருக்கிறது தான் அறநிலைத்துறை. இவரே போய் ம். கும்பாபிஷேகம் நடத்துறது, இவரே போய் இப்படி மாநாடுகள் நடத்துறது, அடுத்தடுத்து கோயில்கள் இப்போ இப்ப அறிவிச்சிருக்காங்க. தலித் பகுதிகள்ல 40,000 கோயில்களோ, 60,000 கோயில்களோ கட்டிக் குடுப்பதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதேபோல ம். இதர இதர கோயில்களுக்கு வந்து புனரமைப்பதற்காக பல கோடி ஒதுக்குறாங்க. இதெல்லாம் செய்யலாம். ஆனா இது மக்கள் கோரிக்கையா இருக்கா? இல்ல இவங்களே ம். செய்றாங்களா? ம். ஊருக்கு ம். ஊர் கோயில் கட்டி குடுக்குறதுங்கிற இடத்துக்கு வராங்களா? அப்போ இவங்களோட இவங்க என்ன என்ன கொள்கையின் அடிப்படையில கட்சி வச்சிருக்காங்க? என்ன கொள்கையின் அடிப்படையில ஆட்சிக்கு வந்திருக்காங்க? அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்ப வந்து திருச்சியில நூலகம் கட்டுறீங்க, மதுரையில நூலகம் கட்டுறீங்க. ஏற்கனவே இங்க அண்ணா லைப்ரரி இருக்கு. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. நூலகம் கட்டுங்க, ம். பெரியார் படிப்பகம் கட்டுங்க. இது மாரி இது மாரியான ஒரு ஒரு பரப்புரைக்கான வேலைகள செய்யுங்க. நீங்க எதுக்கு கோயில போய் கட்டிக் குடுக்கணும்? அவங்க அவங்க கோரிக்கை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அது இந்த அறநிலைத்துறை கட்டிக் குடுக்கட்டும். அதெல்லாம் வேற. தமிழ்நாட்டு முதலமைச்சரே அறிவிக்கிறாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த விழாவை பாராட்டுகிற போது இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. ம். இதுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம். அவரு சொல்ல வேண்டியது என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நாளையிலிருந்து தமிழ்ல மட்டும் தான் அர்ச்சனை நடக்கும். அ க ம். கா காஞ்சில அப்படி நடக்கும். இந்த மாரி திருச்செந்தூர்ல நடக்கும். ம். தமிழுக்கு தமிழ்நாட்டு கோயில்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அறிவிப்புகள தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அல்லது தமிழ்நாட்டு அ அ அமைப்பு அரசியலில் ஈடுபடுறவங்க, மற்ற கட்சிகள் வந்து இதத்தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ம். ஒரு அறிவுபூர்வமான சமூகத்தை கட்டியமைக்கணும். அதற்காக தான் நம்மலாம் போராடிட்டு இருக்கோம். ஆனா இவங்க நேர் எதிரா வந்து இந்த துறைகள்லாம் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு அதுல வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். இவங்க வந்து மாற்றிக்கொள்ளணும். பெரியாரை தலைவராக கொண்டுட்டு அவர் எப்பவுமே சமரசம் இல்லாம அத பத்தி இந்த நிலைப்பாட்டை வந்து சமரசம் இல்லாம செய்து கொண்டிருந்தார். அண்ணாவும் அப்படிதான். கலைஞர் கூட அப்படிதான். கலைஞர் வந்து இந்துக்களினுடைய உரிமைகளுக்காக பேசினாரே தவிர, அவர் தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்ளல. தன்னுடைய அரசை இந்து அரசாக அடையாளப்படுத்திக் கொள்ளல. இவர் ம். சொல்லாரு, நான் இது வந்து பக்தர்களின் அரசுன்னு சொல்றாரு. பக்தர்களுக்கு ஆதரவான அரசுன்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி சொல்லலாம்னு தெரியல நமக்கு. ம். அப்ப நம்பிக்கை இல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மத்தவர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இதெல்லாம் அவர் சொல்ல ம். வேண்டியதில்ல. பக்தர்கள் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பக்தர்களுக்கு மோதல் வராம நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க ம். உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கிறோம். இது போதும். நீ உ உ அதாவது உங்களுடைய உரிமையாவே அத பேச வேண்டியதில்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. அ இது இது இந்த ஒரு சில துறைகள்ல இப்படி இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, அப்படி வந்து பிஜேபிக்கு ஈல்டாற மாரியோ, இவங்க சொல்ற மாரி அதுல இருந்து ரவிக்குமார் போன்றவர்கள், விசிக திருமாவளவனே கூட கலைஞர் காலத்திலேயும் கலைஞர் தவறு செய்தார் என்றால், மேடையிலேயே பேசக்கூடிய திராணியும் தெம்பும் உடையவர்கள் தான். அது கூட்டணி கணக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொள்கை ரீதியான முரண்பாடுகளுக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் அப்படிதான். கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே அ இது மாதிரியான விஷயங்கள்ல, கொள்கை ரீதியான விஷயங்கள்ல எல்லா ஆட்சியில இருக்கும்போதும் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. சிலதை வந்து அரசு ஏற்றுக்கொண்டு திரும்ப பெற்றிருக்கிறது. சிலதை வந்து கண்டுகொள்வதில்ல. இதான் நிலைமை. அதனால இதுக்குள்ள கூச்சல் குழப்பம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இ இவங்களுக்குள்ள பிஜேபிக்குள்ள பயங்கரமான குழப்பம் வந்திருக்கு. ஒரு தலைவர் வந்து ம். தலைவர்களை மதிக்கணும்னு சொல்றாரு. தமிழிசை வந்து அப்படி சொல்றாரு. தலைவர் வந்து தொடர்ந்து இழிவா பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னா, ரொம்ப சின்ன பையன் அண்ணாமலை. இவர இப்படியே வச்சுட்டு தான் நம்ம வந்து இங்க வந்து கட்சி நடத்த முடியாது. அப்படிங்கிற இடத்துக்கு ம். தான் அடுத்து போகும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா, வருண்குமார் ஐபிஎஸ் அப்புறம் சீமானுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த வார்த்தை போர். சீமானுடைய கட்சியினுடையவர்கள் வந்து ஃபேக் ஐடி மூலமா எப்படி வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகிட்டயே அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சமீப காலத்துல போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த செய்தி, அப்புறம் இந்த எடப்பாடி அவர்கள வந்து சொன்னத வந்து சீமான் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம, ரஜினிகாந்த் வந்து கலைஞர் நூற்றாண்டு அந்த ஏவா வேலு அவர்கள் நடத்திய ஒரு ப்ரோகிராம்ல வந்து ஒரு பேச்சு. சீனியர்கள் வந்து ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொனியில பேசின மாரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்ப சீமான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. முதல்வர் வந்து அமெரிக்கா போறதுனால, இடைக்கால முதல்வரா துரைமுருகன அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன தீப்பொறிய வந்து கொளுத்தி போடுறாரு.
இத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா முதல்வர் வந்தும் அரசு முறை பயணமா தான் அமெரிக்கா போறாரு. அவர் உடல்நிலை சரியில்லாம அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. உடனே பன்னீர்செல்வம் வந்து இடைக்கால முதல்வரா இருந்தாரு. சிறைக்கு சென்றப்பவும் இடைக்கால முதல்வரா இருந்தாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? ஆமா. இது வந்து துரைமுருகன சொல்றது வந்து, நீங்க வந்து அவர கொண்டு வந்துர முடியுமா? ஏற்கனவே ராசாவ நீங்க முதல்வரா கொண்டு வாங்களேன். ராசாவ பொது தொகுதியில நிப்பாட்டுங்களேன். இத வந்து அவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாரு. இப்போ ம்ஹ்ம். திருமாவளவன கூட சொல்லுவாரு. திருமாவளவன் வந்து நீங்க வந்து ஏன் வந்து இது ஷெட்யூல் தொகுதிகள வந்து வாங்கி கேட்கிறீங்க? பொது தொகுதியில நில்லுங்க. அப்படிலாம் சொல்லுவாரு. அவங்க பொது தொகுதியில நிக்கிறாங்க. ஒரு ம். கூட்டணி கட்சிகளுக்குள்ள கூட்டணி வந்து வெற்றி தான் பார்ப்பாங்க. அந்த ம். தொகுதியில யார் வந்து செல்வாக்கா இருக்கிறா? யாரு குடுத்தா வெற்றி வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. திமுக வந்து குடுக்குதா, குடுக்கலையாங்கிறது திருமாவளவன் என்ன பண்ணுவாரு? அவங்க இன்றைக்கு ம். இந்த முறை பொதுத் தொகுதியில கூட நின்றுக்கிறாங்க. அதனால இத வந்து ஒரு ஒரு கொளுத்தி போடுற விஷயம். கட்சிக்குள்ள அவங்க யார வேணா கொண்டு வரலாம். எம்எல்ஏ தேர்தல் தான் இங்க நடக்குது. எம்பி ம். தேர்தல் தான் நடக்குது. பிரதமருக்கான தேர்தலோ, முதல்வருக்கான தேர்தலோ இல்ல. சீமான் ம். வந்து இப்ப நீங்க வந்து இந்த கட்சி ரீதியா நம்ம பார்க்கும்போது, இப்போ பின்னாட்கள்ல திமுகவுக்கு பின்னாடி வந்த அத்தனை கட்சிகளும் இந்த தலைமை வழிபாட்டை வந்து முன்னிறுத்துது. நேரடியா முதலமைச்சர் நாற்காலில வந்து அமர்வதற்கான கட்சியா தான் அவங்க கட்டும்போதே கட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. ம். ம். அந்த இடத்துல இருந்தா முதல்ல நம்ம நாம் தமிழர வந்து எதிர்க்கிறோம். முதல்ல அத நீங்க ம். சரி பண்ணிக்கங்க. நீங்க நீங்க சொல்லுவீங்களா நாளைக்கு காளியம்மாள தான் நாங்க ஜெயிச்சா காளியம்மாள முதல்வரா கொண்டு வருவோம்னு சொல்லுவீங்களா? இல்ல நம்ம ஏன் இப்போ இவரு வந்து ஒரு 1 மாசம் கிட்டத்தட்ட சீமான் வந்து கேரளாவுக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போயிருந்தாரே! அப்ப வந்து இடைக்கால தலைவரா காளியம்மா வச்சுட்டு போயிருக்கலாமே! வச்சிருக்கலாமே. இடும்பானம் கார்த்திய வச்சிருக்கலாமே. இடும்பானம் கார்த்தி உங்க ஏன் தம்பி சாட்டை தானே. துரைமுருகன வச்சிருக்கலாம். சாட்டை மில்லியன் சா சாட்டை கூட வந்து அவர் என்னன்னா கொள்கை ரீதியா சிடுமானம் கார்த்தி முழுமையா அவங்க கொள்கை ரீதியா நிக்கிறாரு. இவரு நம்ம வழக்கறிஞர் வெளியில போகும்போது அவர் போகல. அவரு ஏடிஎம்கேக்கு இவரு போகும்போதும் போகல. அவர் தான் உங்களோட இன்னும் இருந்துட்டு இருக்காரு. இன்னும் உங்களுக்காக பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இடும்பானம் கார்த்திய வச்சுக்கலாம். காளியம்மாள் ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. நீங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க. பெண்ணுக்கு ம். சரிபாதி இடம் குடுக்குறவங்க. காளியம்மாள வைக்கலாம். அவங்க கட்சிக்குள்ள யார வேணா கொண்டு வரலாம். ஆனால் தொடர்ந்து மகன்கள கொண்டு வர்றத நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். நீங்க வந்து உதயநிதிய கொண்டு வராதீங்கன்னு சொல்லுங்க. துரைமுருகன கொண்டு வர்றதா, ஆராசாவ கொண்டு வர்றதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பிரச்சனை. யார ம். கொண்டு வந்தாலும் ஆட்சி அவர் தானே நடத்தப் போறாரு. அரசு முறை பயன்பாடு ம். தானே போறாரு. நீங்க மாற்றுன்னு பேசுற இடத்துல, நீங்க எப்படியாவது திமுக வீழ்த்திட்டு உங்களால வர முடியுமான்னு தான் பேசணும். அதுக்குள்ள யார கொண்டு வரதா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை ம். வந்துச்சு? இது வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்த ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ரஜினி பேசின பேச்சு, ரஜினியும் ஒரு அரசியல் ரீதியாக ஜீரோ அவர்லாம். அவருக்கு ஒண்ணுமே ம். தெரியாது. அவரு சும்மா அங்க போய் ஏதோ புகழ்ந்து பேசுறாரு. உண்மையிலே அவரு ஒரு வெகுளியா பேசுற பேச்சு தான். அவரு வந்து ம். இவங்க பிஜேபி தரப்பு தமிழிசைலாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு வந்தாரு. அங்க வந்து குட்ட குழம்பிருச்சு அப்படின்னு. ம். அவருக்கு இவங்க பேசுறதே புரியாது அவருக்கு. தமிழிசை சொல்றாங்கல்ல, அந்த அர்த்தம் என்னன்னு ரஜினிகாந்துக்கு புரியாது. அவரு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. கலைஞரோட கண்லயே விரல் விட்டு ஆட்டுன ஒரு ஒரு துரைமுருகன் அப்படின்னு. அவர் வந்து சர்க்காஸ்டிக்கா பேசுவாரு துரைமுருகன். நீங்க வந்து ம். பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க. "என்னங்க விஜய் கொடி வந்து பறக்குது. அத வந்து அத எப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. விஜய் விஜய் வந்து கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. ம். அலுவலகத்துல கொடி ஏத்தியிருக்கிறாங்க. அத எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கிறாரு. "பறக்கும்போது பார்ப்பேன்" அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா, "பறக்கும்போது பார்ப்பேன்" அப்படின்றாரு. இது சர்க்காஸ்டிக்கா அவர் பேசுறது. அத பத்தி ரஜினி சொல்றாரு. அதுல அரசியல் உள்நோக்கம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதான் இவங்க வந்து அரசியலா பில்டப் பண்றாங்க. ரஜினிக்கு அரசியலே கிடையாதுங்கிறது தான் நம்ம நம்ம போன்றோர் சொல்றோம். அவரு பேசுறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அவரு அரசியலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவரு சும்மா புகழ் பேசுறதுக்காக, துரைமுருகன புகழ்ந்து பேசுறதுக்காக, துரைமுருகன்லாம் அவங்க கலைஞர சந்திக்கும்போது, துரைமுருகனோட தான் பேசிட்டு போவாங்க. துரைமுருகன் அவங்க கிட்டத்தட்ட ஆ அவ் அவரு அப்ரோச்சபிள் பொசிஷன்ல இருப்பாரு. எப்பவுமே அவரு ஒரு அப்ரோச்சபிளா இருப்பாரு. முதல்வர பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க தான் அங்க இருப்பாங்க. அப்படியே அவங்க அடிக்கடி பேசுகிற வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால ஒரு சர்க்காஸ்டிக்கா கலாய்க்கிறார். அத ஒரு பெரிய விஷயமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. சீமான் சீமான் வந்து உருப்படியா ஏதாவது பேசுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். துரைமுருகனுக்கு பதிலா வேற யாராவதுன்னா அவங்க அறிவிச்சுட்டு போலாம்.
அறிவிக்காம உதயநிதிய கூட அறிவிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அவங்க ஆட்சி எப்படி அவங்க நடத்துறாங்கன்னு அவங்க ஆ விமர்சி அது அவங்க கட்சிக்குள்ள உள்ள விஷயம். அதான் அவங்க ஆட்சி எப்படி நடத்துறாங்கன்னு பேசணும். அதான் நம்ம வந்து பேச வேண்டியது. மற்றபடி இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி, நன்றி.